வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிஸ்டம்க்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கெட் இன்டு பிசி நீங்கள் கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ இதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கு getintoPC.com இந்த யூஆர்எல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டவுன்லோட் நான் கொடுக்குறேன். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரீசெண்டாக உள்ள சாஃப்ட்வேர் எனி ட்ரான்ஸ்ஃபார் iOS இதுதான் அவங்க ரீசெண்டாக 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது, எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, 13 இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கேட்டகரிஸாக பிரிச்சும் வச்சுருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் டெவலப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் கொண்டு போய்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போய் டேக் பண்ணி வச்சுருக்காங்களா. இங்கே நான் கொடுக்குறேன். விண்டோஸ் 10 நான் போடுறேன். இங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி இது நமக்கு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் 10 மேனேஜர் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெர்ஷன் வந்திருக்கு. லாஸ்ட்டாக அப்டேட் ஆகஸ்ட் 2020. ஸோ உங்களுக்கு லைனாக உங்களுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ காலங்காலமாக இதில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே டோரன்ஸ் போட்டிருப்பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதோட வெப்சைட்ஸும் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு நான் கண்டிப்பாக அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வெர்ஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆஃபீஸோடு இன்க்ளூட் ஆகிட்டே வருது இந்த வெர்ஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணாலே போதும். ஸோ இதுலேயும் 2019 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி டெவலப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே இப்போ போய்க்கிறேன். இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதை பற்றி நான் சும்மா சொல்லியிருப்பாங்க, என்னென்ன டெவலப் பண்ண மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி சும்மா அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துட்டு, ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ஆக்டிவேட் பண்ணியிருக்கா இல்லை கிராக் இருக்கா உள்ளார அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பாங்க. அது எப்படி இருக்குது இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு, விண்டோஸ் 10 இன்டர்ஃபேஸு. ஸோ வெர்ஷன்ஸ் அந்த பில்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே அடுத்த ஆஃபீஸும் இதில் பில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஏற்கனவே ஆக்டிவேட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் தனியாக ஆஃபீஸ் நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸுமே ஆக்டிவேட் ஆகி தான் வருது. அதுவும் விண்டோஸ் 10 Pro. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ரிலீஸ் இன்ஃபோ என்னது ஆகஸ்ட் 2020. ஸோ பூட்டபிள் ஐஎஸ்ஓ எப்படி பூட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இது எப்போது இதெல்லாம் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓஎஸ் எதுவாக இருக்கட்டும் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ நம்ம ஓஎஸ் போட எப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே ஈஸியான ஒரு இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கீழே ஒரு கமெண்ட் போட்டு போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதில் இன்டகிரேட்டட் என்னென்ன இருக்குது, ப்ரீ இன்ஸ்டால்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு செட்டாகவே வந்துடுது. ஸோ எடிஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்ட்வேர் ஐடியெலாம் ஆக்டிவேட், அந்த கேஎம்எஸ் எல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ ஆக்டிவேட்டஸ் இருக்குது. விண்டோஸ் 10 Pro வெர்ஷனும் ஆஃபீஸ் 19 Pro Plus இருக்குது. ஸோ நான் இந்த லிங்க், இது வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். இதுக்கு டேரெக்டாக போய் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நான் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வரலாம். ஸோ அதனால் நான் அது கொடுக்கல. ஸோ அவ்வளோதாங்க. இது கீழே எப்படி டவுன்லோட் பண்ணுற டக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ரெக்வஸ்ட் அது மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது லோட் ஆகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ லோட் ஆகிட்டே உங்களுக்கு டவுன்லோட் மேனேஜர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஓப்பன் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு டேரெக்டாக ஆகுது இல்லையா, இப்போ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது 5 GB. ஸோ உங்களோட நெட்டு ஸ்பீடை பொறுத்து இது டவுன்லோட் ஆகிடும். இது இன்னொரு டைப் ஆஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டவுன்லோட் மேனேஜர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த டவுன்லோட் மேனேஜர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ கொடுக்குறேன். ஸோ இங்கே டவுன்லோட் மேனேஜர் இதில் நான் ஓப்பன் பண்ணி வைக்கல. ஸோ இங்கே நான் சர்ச் பண்ணுறேன்.
ஸோ இதோ இருக்குது. இதில் வந்து நான் அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிட்ட நான் பேஸ்ட் ஆடி வரல் கொடுத்தாலே வந்து இங்கே வந்துடும். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து எத்தனை ஜிபின்னு வந்துடும். இது கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டுருக்கனால எனக்கு இங்கே ஸ்லோவாக இருக்குது. ஸோ எனக்கு அதுலேயே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒரு சில பேர் என்ன ஆகும், நெட்டு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி டெவலப் பண்ணுற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். திரும்பி வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எப்பயும் டிஃபால்ட் லொக்கேஷன்னா அங்கே போனீங்கன்னா இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி பூட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் guys. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See